போடா நீ எல்லாம் எனக்கு ஒரு கால் தூசிடா. எடப்பாடி கோட்டையை தகர்த்தெறிந்த செந்தில் பாலாஜி. அதாவது தமிழகத்தில் வரும் 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் அனைத்து கட்சிகளும் தீவிரமாக தேர்தல் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். அந்த வகையில் தமிழகத்தில் மீண்டும் எப்படியாவது ஆட்சியை பிடித்துவிட வேண்டும் என்று திமுக தலைமை ஒரு பக்கம் சிந்தித்து கொண்டு இருக்க, மறுபக்கம் எடப்பாடி பழனிசாமி அதிமுக ஆட்சியை மீண்டும் கொண்டு வருவதற்கான வேலைகளை செய்து வருகின்றனர். இவர்களுக்கு இடையே தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் புதிய ஆட்சியை மக்களுக்கு கொடுக்க வேண்டும் என உறுதியாக உள்ளார். என்னதான் மற்ற கட்சிகள் போட்டி போட்டு கொண்டிருந்தாலும் திமுகவின் கூட்டணி என்பது பலமாக உள்ளது. அதனால் மீண்டும் திமுக ஆட்சிதான் அமையும் என்று நம்பிக்கையில் முதல்வர் ஸ்டாலின் உள்ளார். இதனிடையே மற்ற கட்சிகளின் முக்கிய நிர்வாகிகளை திமுகவில் இணைக்கும் பக்கம் செந்தில் பாலாஜிக்கு முதல்வர் ஸ்டாலின் வழங்கியுள்ள நிலையில் அடுத்தடுத்து முக்கிய நிர்வாகிகளை கட்சியில் செந்தில் பாலாஜி இணைத்து வருகிறார். அதன்படி கரூர் மேற்கு மாவட்ட அதிமுக ஓபிஎஸ் அணியை சேர்ந்தவர் ஆயில் ரமேஷ் செந்தில் பாலாஜி முன்னிலையில் திமுகவில் இணைந்தார். அவரது ஆதரவாளர்கள் 50க்கும் மேற்பட்டோர் தங்களை திமுகவில் இணைத்து கொண்டனர். அதனைப் போலவே அதிமுக ஐடி விங் நிர்வாகிகள் சரண்ராஜ், கவின், சிவபாலன் உள்ளிட்டோரும் திமுகவில் இணைந்தனர். மேலும் ஓரணியில் தமிழ்நாடு பரப்புரையில் மாற்று கட்சியினரை செந்தில் பாலாஜி திமுகவில் இணைத்து வருகிறார். மேலும் அந்த வகையில் செந்தில் பாலாஜி அதிமுக ஓபிஎஸ் அணியை திமுகவில் இணைத்தது ஏன் என்ற கேள்வியும் எழுந்துள்ளது. ஆனால் அதிமுகவில் இருந்து விலகி திமுகவில் இணைவதற்கான காரணங்கள் சில கட்டுரைகளில் விரிவாக்கப்பட்டுள்ளன. அதாவது வரும் 2026 சட்டமன்ற தேர்தலை நோக்கி அரசியல் கட்சிகள் தயாராகி வரும் நிலையில் கட்சிகளில் உறுப்பினர்களை சேர்ப்பது மற்றும் பிற கட்சிகளில் இருந்து உறுப்பினர்களை இணைப்பது போன்ற வேலைகளில் ஈடுபட்டு வருகின்றனர். அதிமுகவில் இருந்து விலகி திமுகவில் இணைந்த முன்னாள் எம்பி மைத்ரேயன் திமுக தலைவர் மு.க. ஸ்டாலினை சந்தித்து கட்சியில் இணைத்தார். அதிமுகவில் இருந்து விலகியதற்கான காரணங்களையும் மைத்ரேயன் விளக்கினார். இந்த நிலையில்தான் எடப்பாடி கோட்டையிலேயே ஆயிரக்கணக்கான தொண்டர்களை திமுக பக்கம் இழுப்பதற்கான முயற்சிகளில் அமைச்சர் செந்தில் பாலாஜி இறங்கியுள்ளார். இது எடப்பாடிக்கு மிக பெரிய பின்னடைவாகவே பார்க்கப்படுகிறது என அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பாக பேசி வருகின்றனர். சரி, இந்த வீடியோ பற்றிய உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.